ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளோட ஆஃபீஸில் ஏதோ மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு மொட்டை தலை அங்கிளா ஏதோ காலில் சுடுதண்ணியை ஊற்றின மாதிரியே சுடுன்னு பேசிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினோட பாஸுக்கு ஒண்ணுமா புரியல. நம்ம ஹீரோயினா ஒரு பெரிய லாயர். அங்க வந்த ஹீரோயினா அந்த மொட்டை தலை அங்கிளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. அவளதான் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிச்சோன்னு அந்த மொட்டை தலை அங்கிளுக்கு அப்படியே தலையை கிருன்னு சுத்த ஆரம்பிச்சிடுது. அப்படியே கப் சிப்புன்னு ஆயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் நான் ஏன் தெரியுமா ஒர்க்னு ஒர்க்லயே மூழ்கி இருக்கேன்னா எல்லாமே அவனை மறக்க மட்டும் தான்றா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் அவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் டிவில ஒன்லி எஸ்டர்டேன்ற நேம்ல ஒரு எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த எக்ஸிபிஷனுக்காண்டி கிளம்பி போறா. அந்த எக்ஸிபிஷனை சுத்தி பார்த்துட்டு இருக்க போதான் அவன் நோட் பண்றா. அவளோட டைரிய அங்க வச்சிருப்பாங்க. அந்த டைரிய ஹீரோயின் வேக வேகமா எடுக்க போகும்போது அங்க இருக்க ஒருத்தரா என்னாச்சு என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா இது என்னோட டைரின்னு சொல்லும் போது அந்த ஆளா இத பத்தி நான் என்னோட பாஸ் கிட்ட தான் பேசணும், இதுக்கான ப்ரூஃப கொடுங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினும் அவளோட ஐடியா கொடுக்குறா. நம்ம ஹீரோயின் அவ மனசுக்குள்ள இந்த டைரியிலேயே நான் ஒருத்தனை பத்தி மட்டும் தான் எழுதியிருப்பேன், இது என்னோட லைஃப்லக்கே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்றா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் உள்ள போறாங்க. அவளோட சின்ன வயசுல செம்மையான மழை பெய்யுது. ஹீரோயினோட அப்பா கால் பண்ணி இன்னைக்கும் என்னால சீக்கிரம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினா போப்பா நீ எப்ப பாரு இப்படியேதான் பண்றேன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. அதுக்கு அவளோட அப்பாவா நான் வர்றப்போ உனக்கு பிடிச்ச அந்த ஃப்ராக் ரெயின் கோட்டை வாங்கிட்டு வரேன்றாரு. அதுக்கு ஹீரோயினா அந்த ரெயின் கோட் ரொம்பவே காஸ்ட்லின்னு அம்மா சொன்னாங்களேன்னு சொல்லும் போது அவரா நீ இத பத்தி உன்னோட அம்மா கிட்ட சொல்லாதன்றாரு. அந்த டைம் அங்க செம்மையான இடி இடிக்குது. நெக்ஸ்ட் டே பார்த்தா ஹீரோனோட கனவு எல்லாமே பொய்யா போயிடுது. ஒர்க் ஸ்டேஷன்ல இடி விழுந்து ஹீரோனோட அப்பா அதுல இறந்து போயிடுறாரு. அன்னையில இருந்து ஹீரோனோட அம்மா ரொம்பவே மாறிடுறாங்க. பெனால்டி மணிக்காண்டி அவங்க ரொம்பவே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு மேரேஜ் அட்டென்ட் பண்ண ஹீரோயினும் அவளோட அம்மாவும் போறாங்க. ஹீரோயினா ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துருக்கா. அங்க ஒரு பையன் பால் எடுக்கிறதுக்காண்டி வரான். அவனை பார்த்தா செம்மையான ரிச்சான பையனா இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, ஹீரோனோட அப்பாவோட பாஸோட பையன் தான். அவனா ஹீரோயின் கிட்ட வந்து என் பேரு ஷெங்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட இன்ட்ரோ ஆகுறான். அது மட்டும் இல்ல அவகிட்ட என் கூட வந்து பிளே பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அந்த டைமா ஷெங்கோட அம்மா கிட்ட ஹீரோனோட அம்மா வந்து நீங்க மட்டும் சந்தோஷமா இருக்கீங்க, எங்களுக்கு மட்டும் அந்த பெனால்டி மணியை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கு ஷெங்கோட அம்மாவா உங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டியதுக்கு மேலாவே கொடுத்துட்டோம், இதுக்கு மேல முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க செங்கா ஹீரோனுக்கு ஸ்டிக்கர்லாம் ஒட்டி விட்டு அவ கூட நல்லாவே பிளே பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் நிறைய குட்டி பிசாசுங்களா ஹீரோனோட ஷூ மேல ரிமோட் காரை விட்டு அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்த ஷெங்கா அந்த காரை தூக்கிட்டு போயிட்டு ஒரு தண்ணி தொட்டில போட்டுட்டான். அந்த குட்டி பிசாசுங்க ஷெங்கா அந்த தண்ணி தொட்டிலேயே வச்சு மூழ்கடிக்க பாக்குதுங்க. காண்டான ஹீரோயினா அந்த குட்டி பிசாசுங்களுக்கு எட்டி ஒரு உதவுறா. அங்க வந்த ஹீரோனோட அம்மாவா ஹீரோயின் ஷெங்கோட இருக்கத பார்த்துட்டு இவன் கூட எல்லாம் இனி நீ பிளே பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கோவமா ஹீரோயின் அங்கிருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே ஹீரோயின் ஸ்கூல் படிக்கிற வயசுல காமிக்கிறாங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். அங்க யாரோ ஷெங்குன்ற பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருப்பான். அதையே ஹீரோயின் பேனு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும், உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிற கேஸ் தான். நெக்ஸ்ட் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்தா ஒரே குப்பையா இருக்கு. எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணிட்டு வந்து பார்த்தா அவளோட அம்மா ஹீரோனோட ரிப்போர்ட் கார்டை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஹீரோயினா ஷெங்குன்ற பேரை அடிச்சு வச்சிருப்பா. அவளோட அம்மாவா அதை பார்த்துட்டு யாரோட பேரை அடிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் கார்டை அவங்க கிட்ட இருந்து புடிங்கிடுறா. அவளோட அம்மாவா என்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீலன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே அந்த ஷெங்குன்ற பையனை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுக்காண்டி மைக்ல பேச சொல்லி கூப்பிடுறாங்க. இது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் கூட சின்ன வயசுல பிளே பண்ண அதே ஷெங் தான். ஷெங்குமே ஸ்டேஜ்ல ஏறி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காண்டிய தடைகள் எல்லாத்தையுமே நம்ம தவறு பொடி ஆக்கணும், அப்பதான் நம்ம கண்ணிய வழி பிறக்குன்றான். அவன் பேசுறதையே ஹீரோயின் கண்
வெட்டாம பேனு பாத்துக்கிட்டே இருக்கா. அன்னையில இருந்தே ஹீரோயினா அவனை ஃபாலோ பண்றதையே வேலையா வச்சிருக்கா. அவன் பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். அதை ஹீரோயினா ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கா. அவனையே ஹீரோயின் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கப்போ ஷெங்கா பட்டுன்னு திரும்ப ஹீரோயினா சட்டுன்னு போய் ஒளிஞ்சுக்கிறா. நெக்ஸ்ட் டே ஷெங் நடந்து வரான். ஹீரோயின் அவனையே தான் பார்த்துட்டு வரா. அவன் மனசுக்குள்ள சின்ன வயசு ஞாபகம்லாம் அவனுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா என்னால அதை மறக்கவே முடியலன்றா. அவனையே தான் ஹீரோயின் சுத்தி வந்துட்டு இருக்கா. அவன் படிக்கிற புக்கை பார்த்துட்டு அதையே வாங்கி படிச்சிட்டு இருக்கா. ஆனா ஷெங்கா அவளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். ஒரு நாள் ஹீரோயின் சாங் கேட்டுட்டே ஸ்கூலோட டாப்புக்கு வரா. அங்க ஒரு சுவர் இருக்கும். அதுல ஹீரோயினா சாக் பீஸ வச்சு ஏதோ எழுதிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ரன்னிங் ரேஸ் நடக்குது. அதுல ஷெங்குமே கலந்துக்கிறான். ஹீரோயினா அவன் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்காண்டி ப்ரே பண்ணிட்டு இருக்கா. செகண்ட் ரவுண்ட்ல ஷன்யான்ற ஒரு கியூட் பொண்ணு ஓடுறா. அவளையே தான் எல்லாருமே பேனு பார்த்துட்டு இருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல நம்ம ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டுமே ஓடுறாங்க. ஹீரோயின் செம்ம ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. நான் அவளோட ஃப்ரெண்ட சட்டுன்னு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்த ஹீரோயினா அவளோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க பசங்களா ஹீரோனோட ஃப்ரெண்ட பார்த்து உனக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அவளோட பிரேஸ்லெட்டை தேடிட்டு இருக்கான். அந்த பசங்க அவளை விடாம கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்டு காண்டான ஹீரோயினா ஒருத்தன் கூட சண்டை போட போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் அவளை அங்கிருந்து இழுத்துட்டு போறா. இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு இருக்கப்போ ஷெங் இவங்களை கூப்பிட்டு அந்த பொண்ணோட பிரேஸ்லெட்டை கொடுக்கறான். அதுல ஹீரோயினா ஷெங் மேல ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் மாடிக்கு வந்துட்டு எதையோ பார்த்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. என்னன்னு பார்த்தா அந்த சுவத்துல ஹீரோ உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அவன் போன பிறகு ஹீரோயின் அதுல போய் பாக்குறா. அதுல ஹீரோயின் கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஹீரோ ஆன்சர் பண்ணிருப்பான். அதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷமாயிடுது. இப்படியே ரெண்டு பேருமே அந்த சுவத்திலேயே எழுதி பேசிக்கிறாங்க. ஷெங்குக்கு தெரியாது அவன் பேசுறது ஹீரோயின் தான் சொல்லி. நெக்ஸ்ட் டே ஷெங் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனையே ஹீரோயின் பேனு பார்த்துட்டு இருக்கான். அவனா சாப்ஸ்டிக்கா முனா வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினா அவன மாதிரியே அந்த சாப்ஸ்டிக்கை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவன் பண்ற மாதிரியே ஹீரோயினுமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஒரு டிராமா காண்டி ஹீரோயினை ட்ரீ மாதிரி ஆடாம அசையாம நிக்க வச்சிடுறாங்க. அந்த டிராமாவோட மெயின் கேரக்டரே அந்த கியூட் பொண்ணு தான். அந்த ஸ்டாஃபுமே அந்த கியூட் பொண்ணை கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. அந்த பொண்ணா எனக்கு பாடுறதுக்கு யாராச்சும் பியானோ வாசிச்சா ரொம்பவே நல்லா இருக்கும்ன்றா. அந்த ஸ்டாஃபா இப்ப யார கூப்பிடுறதுன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா ஷெங் இருக்கானே அவனையே கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஷெங் பியானோ வாசிக்க அந்த பொண்ணு பாட்டு பாட இதெல்லாம் பார்த்த ஹீரோயினா வயித்தறிச்சல்ல முறைச்சு பார்க்க ஒரே கூத்தா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினா ஓவர் கான்ல இருந்த நாடி அவ ட்ரீயா இருக்கதையே மறந்துட்டு ஆக்ட் பண்ணாமலே நின்னுட்டு இருக்கா. அந்த ஸ்டாஃபா ஹீரோயினை பிடிச்சு செம்மையா கத்தி விட்டுறாங்க. பதிலுக்கு ஹீரோயினா நீங்க எதுக்கு அந்த கியூட் பொண்ண மெயினா போட்டீங்க, ஏன் நாங்கெல்லாம் பாட மாட்டோமான்னு சொல்லிட்டு செம்மையா கோபப்படுறா. அந்த ஸ்டாஃபா சரிமா தாயே நீயே போய் பாடுன்னு சொல்றாங்க. ஹீரோயினுமே பாடுறதுக்காண்டி வேகமா போறா. நம்ம ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் தான் ஆஹா ஒரு வேகத்துல வந்துட்டோம் என்ன பாடுறதுன்னு தெரியலையே. சரி ஹீரோ பாக்குறான் மானம் போகுது எதையாச்சும் பாடலான்னு சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறா. அவ பாடுறத கேட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் டே அந்த கான்சர்ட்ல கியூட் பொண்ணு தான் பாடிட்டு இருக்கா. ஹீரோயின் ரொம்பவே சோகமா நின்னுட்டு இருக்கா. அந்த டிராமால ஹீரோனோட கண்ணு பூராமே ஷெங் மேல தான் இருக்கு. அந்த டிராமா முடிஞ்ச பிறகு அதே ஸ்டேஜ்லயே ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷெங்க கூப்பிட்டு எல்லாருக்கும் முன்னாடியுமே ப்ரப்போஸ் பண்றா. அதை கேட்ட ஹீரோயினுக்கு செம்மையான ஷாக் ஆயிடுது. ஆனா ஷெங்கா சாரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். அந்த பொண்ணு அங்கேயே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.